லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். தமன்னா, இவதான் நாம தேடின பொண்ணு மேனகா. அவனு தெரியாம நீ பாட்டுக்கு டான்ஸ் பாத்துக்கிட்டு இருக்க. இப்போ புரியுது அங்கிள். வினையோட பொசசிவ்னஸ் தூண்டி விடுறதுக்காக தான் இவ்ளோ திட்டத்தையும் இவங்க போட்டிருக்காங்க. அதுக்கு தான் இந்த பொண்ணு இங்க வர வச்சிருக்காங்க. இதுக்கு மேலேயும் நான் முட்டாளா இருக்க விரும்பல. என்ன நடக்குது வினய்? நீ உண்மையிலேயே முழு மனசோட தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சியா? என்ன ஏமாத்தலான்னு பார்த்த கண்டிப்பா நான் விட மாட்டேன். இல்ல தமன்னா, என் மேல எந்த தப்பும் இல்ல, என்ன நம்பு. இங்க பாரு வினய், நீ அந்த டான்சர் பொண்ணு இருக்கல மேனகா, அவளை நீ விரும்புறதோ எனக்கு தெரியும். அவளை நீ திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ண முயற்சி பண்ணதும் எனக்கு தெரியும். என்ன அதிர்ச்சியா இருக்கா? இந்த வீட்டோட மானம், மரியாதை, கௌரவம் எல்லாமே உன் கையில தான் இருக்கு. அது அத்தனையும் காத்துல வீசிட்டு நீ அவ கூட ஓடி போறதுன்னா ஓடிப்போ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா சிவகாமி ஆண்டி இந்த கல்யாணம் நடக்கலன்னா ஏதாவது பண்ணிக்குவாங்க. உனக்கு புரியுதா? அந்த குற்ற உணர்வுல இருந்து எப்படி உன்னால தப்பிக்க முடியும்? எல்லாத்தையும் தாண்டி நீ மட்டும் ஓடிட்டேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறமா நடக்க போற விளைவுகள் ரொம்ப ரொம்ப விபரீதமா இருக்கும். இத்தனை நாள் பார்க்காத வேற ஒரு தமன்னாவை நீ பாப்ப. அந்த எல்லைக்கு என்ன கொண்டு போய் விட்டுறாத வினய். இல்ல தமன்னா, அப்படிலாம் எதுவும் இல்ல, எனக்கு புரியுது. இனி கண்டிப்பா நான் தடுமாற மாட்டேன். இந்த நிமிஷத்திலிருந்து இந்த ரூமை விட்டு நீ வெளியவே வரக்கூடாது. சரி தமன்னா. எதுக்கும் ரகுவரன் அங்கிளை கூப்பிட்டு உன் கூட நான் துணைக்கு இருக்க சொல்றேன். ஏய், அவரெல்லாம் அதுக்கு பரவாயில்ல. உன்னை ஈஸியா ஏமாத்திடுவாங்க. அதனால ரகுவரன் அங்கிள் உன் கூடயே இருக்கிறது தான் நல்லது. நீ இரு. தமன்னா. அங்கிள், ரகுவரன் அங்கிள், ஒரு நிமிஷம் இங்க வாங்க. என்ன தமன்னா? நீங்க வினய் கூடவே இருங்க அங்கிள். தாலி கட்டத்துக்காக மட்டும்தான் வினய் இந்த ரூமை விட்டு வெளியே வரணும். ஏய் தமன்னா, ப்ளீஸ் என்ன நம்பு, சொன்னா கேளு. எனக்கு யார் மேலயுமே நம்பிக்கை இல்ல. தாலி கட்டுற நிமிஷம் வரைக்கும் என்னோட கண் பார்வையிலேயே தான் நீ இருக்கணும். வேற வழியே இல்ல. சாரி வினய். அங்கிள், நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கட்டும். நான் பாத்துக்கிறேம்மா, நீ கவலைப்படாத. என்ன தமனா, என்ன பிரச்சனை? இப்ப வெளியில ஒரே ஆட்டம் பாட்டு கொண்டாட்டமா இருந்துச்சுல்ல, அதுல ஆடின டான்சஸ்ல ஒருத்தி தான் வினயோட லவ்வராமா. என்ன சொல்ற? அந்த பொம்மி ரொம்ப பிரில்லியண்டா அந்த வினயோட லவ்வரை உள்ள கூட்டிட்டு வந்திருக்கா. அதனால வினயோட மனசுல குழப்பம் உண்டாக ஆரம்பிச்சிடுச்சு. பொம்மி எனக்கு விட்ட சவால்ல ஜெயிச்சிருவாளோ, இந்த கல்யாணம் நடக்காம போயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. பேசாம பத்மநாபன் அங்கிள் கிட்டயும் பாட்டி கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லிடலாமா? வேண்டாம் தமன்னா, வினய் விஷயம் தெரிஞ்சு பாட்டி ஒருவேளை நமக்கு எதிரா மாற கூட வாய்ப்பு இருக்கு. இப்ப என்னதாம்மா பண்றது? பொம்மையோட ஒவ்வொரு மூமெண்ட்டும் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. அதனால நம்ம உஷாரா இருந்த இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்தி முடிக்கணும். இங்க பாரு, போட்ட மேக்கப்லாம் கலைஞ்சிருச்சு. இங்கே உன் ஃப்ரெண்ட்ஸை வச்சு கொஞ்சம் டச்சப் பண்ணி ரெடி ஆகு. நான் இப்ப வந்துடுறேன். நம்ம தான் கொஞ்சம் வினய் கிட்ட ஹார்ஷா நடந்துக்கிட்டோமோ. இப்ப என்ன பண்ணலாம்? சரி, சாரி கேட்டுருவோம். அங்கிள், நான் வினய் கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் ப்ளீஸ். சரி.
வினய், ஐ எம் வெரி சாரி. உங்ககிட்ட நான் எல்லாம் மீறி நடந்துட்டேன். இட்ஸ் ஓகே. எனக்கு நீங்கன்னா அவ்வளோ இஷ்டம். இந்த வீட்டுக்கு நான் மருமகளா வரணும்னு மனசார நான் விருப்பப்படுற வினய். என்ன வினய் அப்படி பாக்குறீங்க? அந்த பொம்மி சித்தார்த் யாரையுமே நீங்க நம்பாதீங்க. அவங்க எல்லாம் நமக்கு எதிரா சதி பண்றாங்க. தயவு செஞ்சு நீங்க அதுக்கு பலிகடாவா ஆயிடாதீங்க வினய். நீங்க மட்டும் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களை நான் மிகப்பெரிய லெவலுக்கு கொண்டு வந்துருவேன். ஏய், கொஞ்சம் வெளியில போறியா? என்ன வினய், என்ன பேசுறீங்க? இங்க பாரு, என் தலையெழுத்து என் விதிப்படி இப்படி எல்லாம் நடக்குதுன்னு நான் என் மனசை தேத்திக்கிட்டு இருக்கேன். நீ என்ன சும்மா அப்பப்ப இப்படி வந்து வெறுப்பேத்திக்கிட்டு இருக்க? வினய், நீங்க இப்படி பேச பேச ஏதாவது தப்பான முடிவு எடுத்துருவீங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இங்க பாரு, எனக்கு யோசிக்கிற கெப்பாசிட்டி எல்லாம் இருக்கு. இப்ப நீ போறியா இல்லையா? இல்ல, உங்களோட மனசுல என்னமோ இருக்கு. நீங்க எனக்கு தாலி கட்டுவீங்களா இல்ல கட்டாம ஏமாத்திருவீங்களா வினய்? தமன்னா, இரிட்டேட் பண்ணாத, தயவு செஞ்சு கிளம்பு. இல்ல இல்ல, நான் போக மாட்டேன் வினய், நான் போக மாட்டேன். சரி, நீ இங்கே இரு, நான் கிளம்புறேன். வினய், அம்மா, அம்மா. இருடா, நீ வேற. நான் ஒரு முக்கியமான வேலையா இருக்கேன்டா. அம்மா, அம்மா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா? என்னன்னு சொல்லு. நான் சொல்றதை கேட்டு நீ கோவப்படக்கூடாது. ஆனா நான் இப்ப சொல்லலன்னா என்னால உன்கிட்ட எப்பவுமே சொல்ல முடியாம போயிடுமா? தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளுமா? சரிடா, சொல்லு. இப்போ உனக்கு என்னதான்டா பிரச்சனை? என்னால தமன்னாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுமா. டேய் டேய், வேணாண்டா, இது சரி கிடையாது. இந்த பேச்சை நீ இதோட விட்டுரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ கழுத்துல நீ தாலி கட்ட போற. இப்ப வந்து நீ இப்படி பேசிட்டு இருக்க. உனக்கு என்ன இதெல்லாம் விளையாட்ட தெரியுதா? கொன்னுடுவேன், கொன்னு. இல்லம்மா, தயவு செஞ்சு என் மனசை கொஞ்சம் புரிஞ்சுக்கமா. மனசுக்குள்ள ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு வெளியில என்னால நடிக்க முடியலமா. என்னால எப்படிமா சந்தோஷமா இருக்க முடியும்? அந்த ஆட்டக்காரிக்காக எங்க எல்லாரையும் தூக்கி எறிஞ்சிட்டு போறியா? வேணாண்டா, நான் சொன்னா சொன்னதுதான். இதான் உனக்கு கடைசி வார்னிங். நீ வேணா தாராளமா கிளம்பி போ. ஆனா அதுக்கப்புறம் நான் உயிரோட இருப்பேன்னு மட்டும் எதிர்பார்க்காத. உனக்கு அவதானே முக்கியம். போ, போடா. என்னம்மா இப்படி எல்லாம் பேசுற நீ? பின்ன எப்படிடா பேச சொல்ற? என்னால அசிங்கப்பட்டும் அவமானப்பட்டும் இவங்க முன்னால எல்லாம் கூனி குறுகி நிக்க முடியாது. ஏற்கனவே அவ வாழ்க்கை வீணா போயிருச்சு. இப்ப நீயும் உன் பங்குக்கு வேலை காட்டிட்டு இருக்கியா? நான் இதுக்கு நீ போற வரைக்கும் காத்துட்டு இருக்கணும். ஒண்ணு பண்ணு, ஒரு கத்தி எடுத்து உன் கையில தரேன். நீ ஏன் என் கழுத்தை அறுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் போடா. ப்ளீஸ்மா. என்னம்மா ஏமா இப்படிலாம் பேசுற? இங்க பாருமா, தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் பேசாதம்மா. பின்ன என்னடா, உனக்கு இப்ப இங்க எல்லாரையும் விட அவதான் முக்கியம்னு பட்டுச்சோ? இனிமே ரொம்ப கஷ்டம்டா. நான் சாகிறத தவிர வேற எந்த வழியும் இல்லடா. விடுடா, நான் போறேன். வேண்டாமா, சொன்ன கேளுமா. அப்போ போ, ஒழுங்கா போய் தமன்னா கழுத்துல தாலி கட்டுற வழிய பாரு. அத மீறி ஏதாவது நடந்துச்சு அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன் நானு. ஓகே, ஒரு வழியா வினய் கூல் ஆயிட்டான். இதை எப்படியும் தாலி கட்டுற வரைக்கும் தாங்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ரகுவரன் அங்கிள் கிட்ட இவனை கவனிச்சுக்க சொல்லணும். பூமி, எல்லா ஏற்பாடும் ரெடியா? ஆமா வேம்பு சார், சீக்கிரமா வாங்க. என்ன ஸ்டார்ட் பண்ணலாமா? நான் ரெடி சார். மந்திரம் சொல்ல ஆரம்பிங்க. ஓம் கணானாம் த்வா கணபதிகம் அவாமஹே கவிம் கவீனாம் நான் வீடியோ எடுக்கிறேன். ஜேஷ்டராஜம் பிரம்மணா பிரம்மணஸ்பதியாய ச்சன்வன்னோதுபித் சேத சாதனம். ஐயோ மேனகா, ஸ்ரீ மகாகணாதிபதி மூஞ்சி இப்படி வச்சிருந்தா எப்படி?
கொஞ்சம் சிரிச்ச முகமா வச்சுக்கோ. அப்பதான் உன் ஆளுக்கு இன்னும் நல்லா கோபம் வரும். புரியுதா? ஓம் விநாயகாய நமஹ, ஓம் விக்னராஜாய நமஹ, ஓம் கௌரி புத்ராய நமஹ, ஓம் கணேஸ்வராய நமஹ, ஓம் ஸ்கந்தாகிருஜாய நமஹ, ஓம் அவ்யயாய நமஹ. சூப்பரா எடுக்கிறீங்க வேம்பு சார். ஓம் தக்ஷாய நமஹ. டேய் டேய், இங்க பாத்தியா சோஷியல் மீடியால என்ன போயிட்டு இருக்குன்னு? டேய் அதெல்லாம் பார்க்க இப்ப நேரம் இல்லடா, விட்றா. டேய் வினய், நீ இதை பார்த்தே ஆகணும். பாரு, என்னன்னு பாரு. ஏஷ்டராஜம் பிரம்மணா பிரம்மணஸ்பதியாய ஜன்மந்தோ விக்னேதசாதனம். ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதயே நமஹ. நான் இதுக்கு நீ போற வரைக்கும் காத்துட்டு இருக்கணும். ஒண்ணு பண்ணு, ஒரு கத்தி எடுத்து உன் கையில தர, நீ ஏன் என் கழுத்தை அறுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் போடா. டேய் டேய் டேய், காலி கட்ட போறான்டா. என்கிட்ட சொல்லி என்னடா பிரயோஜனம்? டேய் இதெல்லாம் முதல்ல எங்க நடக்குது? இங்கதான்டா, பக்கத்து ரூம்ல. இப்ப அவளுக்கு என்ன பண்றேன்னு பாரு, விட மாட்டேன். வினய் வினய் இருப்பா, எங்க போற? இருங்க மாமா, இப்ப வந்துடுறேன். ஏய் வினய், சொன்னா கேளுப்பா. மாமா விடுங்க மாமா, வந்துடுறேன்னு சொல்றேன்ல. வினய் ஆன்ட்டி. என்ன வாயார என்ன ஆண்டி ஆண்டின்னு கூப்பிட்டுட்டு எனக்கு பட்டநாம சாத்தலான்னு பாக்குறியா? அது ஏன் விஷயத்துல நடக்காது. மரியாதையா திரும்பி ரூமுக்கு போ, இல்லன்னா நடக்கிறதே வேற. ஆன்ட்டி சொன்னா கேளுங்க ஆன்ட்டி, ஒரு 2 மினிட்ஸ் டைம் கொடுங்க, இப்ப வந்துடுறேன். போ. நீ போன மறு நிமிஷமே கத்தி கூப்பாடு போட்டு மண்டபத்துல இருக்கிற அத்தனை பேரையும் கூப்பிட்டுருவேன். என் மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு வினய் என் பொண்ணுக்கு துரோகம் பண்றாரு, ஏகப்பட்ட தப்பான விஷயங்கள் பண்றாருன்னு கத்துவேன். நான் கத்துற கத்துலயும் பண்ண போற அசிங்கத்திலையும் அதுக்கப்புறம் உங்க அம்மா உயிரோட இருப்பாங்கன்னு மட்டும் நினைச்சிடாத. என்ன ஆன்ட்டி இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? வேற எப்படி பேச சொல்ற? எனக்கு என் பொண்ணு வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம். நீ நல்லவனா இருக்கிற வரைக்கும் தான் நானும் நல்லவளா இருப்பேன். எல்லை மீறி போன நான் எல்லை கோட்டை தாண்டி கூட போவேன். ஏன்னா நான் ஒரு லாயர், கிரிமினல் லாயர். கிரிமினலுக்கு கிரிமினல், புரியுதுல்ல? இப்போ உள்ள போறியா? எப்படி வசதி? போறேன் ஆன்ட்டி, போறேன். உங்களை நம்பி ஒரு காரியத்தை ஒப்படைச்சா என்ன சார் இப்படி பண்றீங்க? சாரி மேடம், நான் கவனமா பாத்துக்கிறேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க சார். அவன் வந்துட்டான்னு நினைக்கிறேன். எங்க வினய்? இல்லக்கா, அவன் வரல. நிவாஸ், என்ன ஆச்சு? வினய் இந்த லைவ் வீடியோலாம் பார்த்து பயங்கர டென்ஷன் ஆகி நேரடியா இங்கதான் கிளம்பி வந்தான். அவன் வந்த வேகத்துக்கு தாலிய வாங்கி அவன் கட்டிடுவான்னு தான் நான் எதிர்பார்த்தேன். ஆனா கடைசி நேரத்துல அந்த நளினி எங்க இருந்து பார்த்துச்சுன்னு தெரியல. பிசாசு அவன்கிட்ட அதே இதையும் பேசி பயமுறுத்தி அவனை திருப்பி ரூமுக்கு அனுப்பிடுச்சு. ரூம்ல போய் கதறி அழுது உட்கார்ந்துட்டு இருக்கான். ஒரு விஷயம் உண்மை மாமா, அவன் மனசு முழுக்க முழுக்க மேனகாதான் இருக்கா. என்ன பிரயோஜனம்? அவன் தான் இப்படி மாட்டிட்டு இருக்கானே. சரி, இன்னைக்கு கண்டிப்பா அவன் வரமாட்டான். வேற வழியே இல்ல. நான் எங்கேயாச்சும் போய் விஷத்தை குடிச்சு சாகுறேன். ஐயோ, பெட்டரான முடிவு மேனகா. எனக்கும் அதான் நல்லதுன்னு தோணுது. விஷம் கூட நானே வாங்கி வச்சிருக்கேன். இங்க பாரு.
வேம்பு சார் இப்படி பண்றீங்க? இங்க பாரு, இதுல இருக்கிறது விஷம் இல்ல, கொஞ்சம் தேன் தான் இருக்கு. அப்போ இது எதுக்கு வேம்பு சார்? சொல்றேன் இரு. இங்க பாரு, இந்த பாட்டில் இருக்க தேனை நீ மொத்தமா குடிச்சிட்டு விஷம் குடிச்ச மாதிரி மணமேடைக்கு வந்து விழணும். அத்தனையும் நடிப்புதான், புரியுதா? அதுக்கப்புறம் ஆக வேண்டிய விஷயங்களை நான் பாத்துக்கிறேன். பரவாயில்ல வேம்பு சார், நல்ல ஐடியா தான். எனக்கு என்னமோ இது சரியா வேலை செய்யும்னு தோணுது. கொடுங்க வேம்பு சார். இந்தா. ஓகே சிஸ்டர், ஆல் தி பெஸ்ட். நாங்க இங்க இருந்தா சந்தேகம் வரும், நாங்க அங்க போறோம். யார் நீங்க? எதுக்கு ரூம்குள்ள வந்தீங்க? எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமா இருக்கணும், புரியுதா? இனி நம்ம 2 பேரும் மட்டும்தான். இனி நமக்கு நடுவுல யாரும் வரக்கூடாது, சரியா வினய்? இத பாரு பூமி, நீதான் துணை பொண்ணு. தமன்னா பக்கத்திலேயே இருந்து எல்லாத்தையும் கவனிச்சுக்கணும். நீங்க நினைக்கிறது நடக்காது. உங்க திட்டத்துக்குள்ள நான் புகுந்து தவிடு பொடி ஆக்கிருவேன். அம்மா, அந்த அக்ஷத தட்டை கொடுங்கம்மா. பொம்மி, அவர் என்ன கேட்டாரு, நீ என்ன எடுத்து கொடுத்துட்டு இருக்க? உன் கவனம் எல்லாம் எங்க இருக்கு? महालक्ष्मी स विद्महे विष्णुपत्नी स देवी धन्नो लक्ष्मी प्रचोदयात् स्वाहा. ஐயோ, மேனகாக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்கே. சித்தி, ஒரு நிமிஷம் இருங்க, நான் அது வந்துடுறேன். எங்க போற? ஐயோ, இதோ வந்துடுறேன் சித்தி, தள்ளுங்க.
மம்மி ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யாகுமாரி ச தீமஹி தன்னோ துர்கம் பிரசோதயாத் ஸ்வாஹா. மேனகா மேனகா மணப்பெண் தோழி இல்லாம தமனா ரொம்ப கஷ்டப்படுறா. மம்மியை நிக்க வச்சிருந்தனே. அவ எங்க இருக்கா? அவ விட்டுட்டு போய் ரொம்ப நேரம் ஆச்சு. அம்மா, காமாட்சி உலகை கேட்டு ரொம்ப நாளை அழைத்து கொண்டு வாங்க. இருங்க கொண்டு வரேன். இத வந்துட்டேன். பொம்மி, எதுக்கு அங்கேயும் இங்கேயும் சுத்திக்கிட்டு இருக்க? உன்னை அவ பக்கத்துல தானே இருக்க சொன்னேன். போ, அவ பக்கத்துலயே தான் இருக்கணும். அங்க இங்க நகரக்கூடாது, சரியா? சரிங்க பாட்டி. ஓம் பிரகிருத்தே நமஹ, ஓம் விக்ருத்தே நமஹ, ஓம் வித்யாயே நமஹ, ஓம் சர்வபூத ஹிதப்பிரதாயே நமஹ, ஓம் ஸ்ரத்தாயே நமஹ, ஓம் விபுத்தே நமஹ, ஓம் சுரப்தே நமஹ, ஓம் பொம்மி, பத்மானயே நமஹ, இங்க வா. பத்மாயே நமஹ, ஓம் சுசயே நமஹ, ஓம் ஸ்வாஹாயே. எங்க அம்மா பாட்டி கிட்ட பேசி மறுபடியும் உன்னை என் பக்கத்துல வச்சு லாக் பண்ணிட்டாங்க பாத்தியா? உன்னால அங்க இங்கன்னு நகரவே முடியாது. பாட்டிய வச்சே இனி எல்லா கேமும் ஆடுவேன். நீ நினைச்சது எதையுமே நான் நடக்க விடவே மாட்டேன். இனிமே நான் நினைச்சது மட்டும்தான் நடக்கும். ஓகே? ஓம் காந்தாயே நமஹ, ஓம் காமாயே நமஹ, ஓம்